அனைவருக்கும் வணக்கங்க. பொதுவாகவே தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பார்த்து அதிகமான விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஸ் மீட் கொடுக்க கூட அவருக்கு தைரியம் இல்லை, ஒரு பிரஸ் மீட் கூட அவருக்கு கொடுக்க தில் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப 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 அந்த பிரஸ் மீட் அப்படிங்கிற வார்த்தையவே முன்வைக்கிறாங்க. இல்லை தெரியாம தான் கேட்குறேன், எதுக்காக பிரஸ் மீட் நடத்தணும்? அந்த காலத்துல பிரஸ் மீட் நடத்தினாங்க. பிரஸ் மீட்ல கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னாங்கன்னா, தன்னோட கருத்துக்களை மக்கள் கேட்கணும், மக்களுக்கு போய் சேரணும், அப்போ செய்தி ஊடகம் மூலியமா தான் போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. ஏன்னா அந்த காலத்துல இது மாதிரி சோசியல் மீடியாக்கள் எல்லார் கையிலையும் மொபைல்ஸ் கிடையாது, சமூக வலைதளங்கள் கிடையாது. அதனால பிரஸ் மீட் நடத்தி தொலைக்காட்சிகள் மூலமா மக்களுக்கு நம்மளோட கருத்தை சொல்றதுக்காக பிரஸ் மீட் நடத்தினாங்க. இப்போ பிரஸ் மீட் நடத்தியே ஆகணுமா? அதுக்கான தேவைகள் இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு. சமூக வலைதளங்கள்ல ஒரு தலைவர் நியூஸ் போட்டாலோ அறிக்கை போட்டாலோ அடுத்த கட்டமா உடனே அப்டேட் வருது, மக்கள் அதை பாக்குறாங்க. மற்ற தலைவர்கள் அறிக்கை விடுறத மக்களுக்கு போய் சேருது இல்லையோ, ஆனா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை போட்டா மக்களுக்கு உடனடியா போய் சேருது அந்த தகவல். அப்படி இருக்கும்போது எதுக்காக பிரஸ் மீட் நடத்தணும்? சரி, ஓகே, பிரஸ் மீட் நடத்திட்டாருப்பா, பிரஸ் மீட்ல கேட்கிற கேள்விலாம் பதில் சொல்லிட்டாரு, என்ன நீங்க சொல்லுவீங்க? அதுக்கப்புறம் அவர் பிரஸ் மீட் நடத்திட்டா மட்டும் அவர் ஒரு மாவீரர், அவர் அசிக்க யாரும் இல்ல, நல்லா பதில் சொல்லிருக்காரு அப்படின்னு பாராட்டுவீங்களா? இல்ல, பிரஸ் மீட் நடத்தி அந்த பிரஸ் மீட்ல கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி இப்ப எத்தனை பேர் அரசியலுங்கிற பரீட்சையில பாஸ் ஆகி முதல்வர் ஆயிருக்கீங்க சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை பிரஸ் மீட் நடத்துற சீமான் அவர்கள் இது வரைக்கும் எம்எல்ஏ இருக்காரா? இல்ல அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலர் தான் இருக்காரா? இல்ல உங்க கட்சிக்காரங்க தான் யாராவது இருக்காங்களா? இல்ல. ஆனா டெய்லியும் ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு. அரசியல் கட்சி தொடர்ன அரசியல் தலைவர்கள் எல்லாம் பிரஸ் மீட் நடத்தணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்னு பேசுவாங்க, அவர் பார்த்து படிக்கிறாரு, அவர் பேப்பர்ல எழுதி கொடுத்து படிக்கிறாரு, யாரும் எழுதி கொடுக்குறாங்க, அவர் பார்த்து படிக்கிறாரு அப்படிங்கிறது. இல்லை, நான் தெரியாம தான் கேட்கிறேன், நீங்களாம் என்ன ஆளுகால ஒரு புத்தகம் எழுதி அதை போய் வெளியிட்டிருக்கீங்களா? எல்லாரும் புத்தகத்தில் இருக்கிறத படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு இங்க ஒப்பிக்கிறீங்க, மக்கள்கிட்ட ஒப்பிக்கிறீங்க. இல்லை, நான் தெரியாம தான் கேட்கிறேன், இது என்ன 10th பப்ளிக் எக்ஸாம் நடக்குது? மிஸ் அவர் பார்த்து படிக்கிறாரு மிஸ் அவன் பார்த்து எழுதுறான் மிஸ், அவன் காப்பி அடிக்கிறாங்க மிஸ் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எங்க இருந்தாதீங்க. நீங்களா பார்த்து படிக்கிறாரு, காப்பி அடிக்கிறாருன்னு சும்மா சின்ன பிள்ளைங்க மாதிரி பேசிக்கிட்டு, அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரை எப்படி முடக்கலாம், எப்படி அவர் மேல அவதூறு பரப்பலாம், அவர் மேல எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லையே, என்ன பேசலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்லாம மக்கள்கிட்ட அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க ஒரு சில சங்கிங்க. பார்த்து படிக்கிறவனா முட்டாளம் இல்ல, பார்க்காம படிக்கிற எல்லாரும் அறிவாளியும் கிடையாது. மக்களே, இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.